வணக்கம். மரணத்திற்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்றது தான் இந்த பதிவு. இது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கடோபனிஷத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான தகவலாக தான் இந்த பதிவு ஆரம்பிக்குது. இது ஒரு 2-3 பகுதிகளாக போகலாம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதான் பார்த்திங்கன்னா, கடோபனிஷத் மட்டும்தான் மரணத்தை பற்றி டைரெக்டாக பேசுது. மற்ற எல்லா நூல்களும், உபனிஷத்துங்களும், சாஸ்திரங்களும், ஆகமங்களும் அதை பற்றி இன்டைரக்டாக குழுவுக்குறியாக கொஞ்சம் பேசி அப்படியே விட்டுடும். அது நமக்கு புரியாது. இதை பார்த்திங்கன்னா 2 சகோதரர்கள் பேசிக்கிறாங்க. இவங்க பார்த்திங்கன்னா ஆரண்யத்தில், அதாவது காட்டில் இருக்கிறாங்க. மலையிலேருந்து நகரத்தை பார்க்குறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா அந்த நசிகேதனுடைய அவங்க அப்பா வாஜசிரவசர் இருக்கிறார் இல்லைங்களா, அவர் ஆளக்கூடிய அந்த நகரத்தை பார்க்குறாங்க. அங்கே ஒரே கலைபரமாக இருக்குது. அதாவது விழாக்குளம் பூண்டு இருக்குது. அது என்ன அப்படின்னு 2 பேருக்குள்ளே பேசிக்கும் போது, இந்த வாஜசிரவஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்திங்கன்னா விஸ்வஜித் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழியா புகழை தரக்கூடிய ஒரு யாகத்தை அவர் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. சரி, அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒருத்தர் கேட்குறாரு. அந்த யாகத்தை பண்ணால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா தான் இது வரைக்கும் சம்பாதிச்ச எல்லா செல்வத்தையும் எல்லாத்தையுமே ஒரு பின்னு கூட விடாமல் தானம் பண்ணிடணும். யாகத்தோட முடிவில், அது யாகத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடியே, தொடங்கி முடிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் தானம் பண்ணிடணும். அப்படி தானம் பண்ணிட்டா அவங்க அந்த விஸ்வஜித் யாகத்தோட முழு பயனையும் அவங்க பெறுவாங்க. அதாவது அழியா புகழ இந்த பரந்த உலகில் அவங்க பெறுவாங்க அப்படின்றது தான் அந்த யாகத்தோட பயன் அப்படின்னு சொல்லிக்கினே இருக்கும் பொழுது, இன்னொரு விஷயமும் அவங்க சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு பையன் இருக்கிறான், நசிகேதஸ் அவன் பேர், ஒரே மகன். அவனும் சிறப்பு வாய்ந்தவன். இவர் அழியா புகழை தேடுற மாதிரி அவர் ஞானத்தை தேடிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்குள்ளே பேசிக்கிறாங்க. அப்போ அதில் ஒரு பையன் சொல்கிறான், ஆமாம், தந்தை குணம் மகனுக்கு இல்லாமலே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிறாங்க. பாத்திரம் இருந்து பிச்சை போடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா, தகுதியான ஒன்றை தகுதி இல்லாதவனுக்கு கொடுத்தாலும், தகுதியற்ற ஒன்றை தகுதியானவர் கொடுத்தாலும் அதற்கு பேர் தானம் கிடையாது. தகுதியான ஒன்றை தகுதியற்றவனுக்கு கொடுத்தா அதை வச்சு அவன் தன்னுடைய கெட்ட வழியில் தான் அதை செலவிடணும்னு நினைப்பான். தகுதி இல்லாத ஒன்றை நம்ம தகுதியானவங்களுக்கு கொடுத்தா அவர் என்ன நினைப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் மனசு நொந்து போகும். அப்படி நொந்து போகும்போது அந்த தானத்தின் பலன் கொடுத்தவருக்கு கிடைக்காம போகும். அதனால் இன்னும் கேடு தான் அவருக்கு வரும். அதனால் தானம் விடும்போது கூட தகுதியான ஒன்றை தகுதி இல்லாதவருக்கும், தகுதியற்ற ஒன்றை தகுதியானவருக்கும் கொடுப்பதை நம்ம நிறுத்தி கொள்ள வேண்டும்ன்றது ஒரு முக்கியமான செய்தி இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன். அப்படி தான் நசிகேதஸுடைய அவங்க அப்பாவும் தாங்கிட்ட இருக்கிற எல்லா வேஸ்டான பொருள்களையும் அவர் தானம் பண்ணுறதுக்காக உத்தேசிக்கிறார். முக்கியமான எதெல்லாம் வேலிடிட்டி இருக்குதோ அந்த பொருள்லாம் வச்சுக்கிறாரு. எதெல்லாம் வேலிடிட்டி போயிடுதோ அதெல்லாம் அவர் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. இதை கேள்விப்பட்ட நசிகேதஸுக்கு ஒரே மன வருத்தம். அந்த வருத்தத்தோடு தான் பார்த்திங்கன்னா இந்த சகோதரரை நோக்கி வந்துன்னு இருக்கிறாரு. இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க இல்லைங்களா, இவங்களை நோக்கி வந்துட்டு இருக்கிறாரு. அப்போ அவங்க வாழ்த்துறாங்க, வர வேண்டும் நசிகேதஸ், நாங்கள் உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம், உங்களுக்கு 100 ஆயுசு, நீங்கள் பல்லாண்டு வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கப்புறம் நான் செத்துணுமா அவர் கேட்குறாரு. இந்த மாதிரி கேள்வி கேட்டிங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? இல்லை என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். சரி, உன்னுடைய கேள்வி தான் என்ன நசிகேதஸ் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, வேதங்கள், உபநிஷதங்கள், பிரம்மசூத்திரம் எல்லாம் ஏட்டில் இருக்குது. இதெல்லாம் நம்ம கூட்டியில் இருக்கக்கூடிய உயிரை போகாமல் பாதுகாக்குமா அப்படின்னு கேட்குறாரு. நாம் ஏன் பிறந்தோம்? நம்ம கதி முடிவில் என்ன ஆகிறது? மனிதனுக்கு மரணம் ஏன் வருகிறது? மரணத்திற்கு பின் நாம் அடையும் நிலை என்ன? மரணத்தை வெல்ல முடியுமா? வேதங்கள், சாத்திரங்கள் இதை சொல்கின்றனவா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு அவங்கக்கிட்ட. இந்த கேள்விக்கெலாம் என்கிட்ட பதில் இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு ஞான தேடலில் இருக்கிறீங்க, நீங்கள் தேடுங்க, தேடுறவங்க அதை கண்டறிவாங்க, தட்டுறவங்க அதை திறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்கிறாங்க. அதனால் உங்கள் தேடல் நிச்சயமாக வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை குறித்து தான் பார்த்திங்கன்னா சிவவாக்கிய சித்தர் சொல்கிறாரு, சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே, வேர்த்திரைப்பு வந்தபோது வேதம் உதவுமோ, மாத்திரை போதுமுடைய மறிந்து நோக்க வள்ளிரேல், சாத்திருப்பை நோய்கள் ஏது சத்திய முத்தி சித்தியே. என்னமோ வாஜசிரவசே வள்ளலாராக பிறந்துட்டாரா அப்படின்னு தோணுது. ஏன்னா வாஜசிரவஸ் என்ற பேருக்கு பார்த்திங்கன்னா, வாஜம் என்றால் அன்னதானம் செய்து அழியா புகழை பெற்றவர் அப்படின்னு இடுகுறி பேராக அவர் கிட்டிருப்பாங்க. ஆனால் வள்ளல் பெருமானார் இன்று வரை அணையா அடுப்பு வைத்து தர்மசாலையை நிறுவி பல உயிர்களுக்கு அன்னதானம் செய்துக்கிட்டு வர்றாரு இல்லைங்களா. அதனால தான் சன்மார்க்கத்தில் அதை மட்டும் அவர் செய்து காட்டல, கடோபனிஷதம் என்ன சொல்லுதோ அதை தான் அவர் செய்து காட்டினார். மரணத்திற்கு பின் என்ன? மரணத்தை வெல்ல முடியுமா? அதுதான் அவர் சொல்கிறார். மரணத்தை வெல்ல முடியும், என்னோட சேருங்க. அதற்கு ஒரு அற்புதமான பாடல் இது. உற்றமொழி உரைக்கின்றேன் ஒருமையினால் உனக்கே, உறவனன்றி பகைவனென உண்ணாதீர் உலகீர், கற்றவரும் கல்லாரும் அழிந்திட காண்கின்றீர், கரணமெல்லாம் கலங்கவரும் மரணமும் சம்மதமோ.
சற்றும் இதை சம்மதியாது என் மனம்தான் உமது தன்மனம்தான் கண்மனமோ வன்மனமோ அறியேன் இற்றிதனை தடுத்திடலாம் என்னோடு சேர்ந்திடுமின் என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் தானே அப்படின்னு வள்ளலார் சொல்கிறார் இல்லைங்களா. அது இதை குறித்து தான். வேதாந்த நிலையோடு சித்தாந்த நிலையும் மேவும் பொதுநல நான்காணல் வேண்டும் அப்படி வள்ளல் பெருமானார் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதன் மூலிமா நமக்கு புரியுது. அவர் வேதாந்தங்களையும் படிச்சிருக்கிறார், சித்தாந்தங்களையும் படிச்சிருக்கிறார். 2 கருத்துக்களையும் தொகுத்து தான் நமக்கு சன்மார்க்கத்தில் அருட்பாவாக வழங்கியிருக்கிறாரு. அதனால் நம்ம கருத்துக்கு செல்வோம், மேலும் போவோம். என்னென்ன செய்ய இந்த மாதிரி கேள்விக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த காட்டில் உள்ள முனிவர்கள்கிட்டே பதில் கிடையாது. அதனால் நீங்கள் உள்ளுணர்வு பூர்வமாக தான் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒதுங்குறாங்க. நசிகேதஸ் அவங்கள விழாவுக்கு வர சொல்லிவிட்டு அவர் ஒரு மன உளைச்சலோட வெளியில் காட்டிக்காமல் திரும்பி போகிறார் தன்னுடைய நகரத்தை நோக்கி. என்ன நண்பர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. இந்த பதிவோட தொடர்ச்சி அடுத்த பதிவில் வரும். சந்திப்போம். நன்றி.